இப்போ நார்மலாக ஃப்ரேம் போட்ட மாதிரி கொடுக்கலாம். மற்றபடி கண்ணாடி போட்டு பெண்கள் வந்து கொடுக்கக்கூடாது. அதுவும் மகாலட்சுமி, அப்புறமா குபேரர் ஃபோட்டோ, இந்த ஃபோட்டோவெல்லாம் யாருக்கும் வந்து நம்ம தானமாக கொடுக்கக்கூடாது. கிஃப்டாக கூட கொடுக்கவே கூடாது. அதுவும் சுமங்கலி பெண்கள் கையால் மகாலட்சுமியோ குபேரர் ஃபோட்டோவோ எக்காரணம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம ஐஸ்வர்யம் வந்து போயிடும். அப்புறமா குத்து விளக்கு, எப்போவுமே குத்து விளக்கு வந்து யாருக்கும் கிஃப்டாவோ தானமாவோ கொடுக்கக்கூடாது. அது வந்து மகாலட்சுமியை தான் வந்து நம்ம குத்து விளக்கா பாவிச்சு நம்ம எல்லாம் பண்ணுறோம். அதனால் எக்காரணம் கொண்டும் அதை வந்து கொடுக்கவே கூடாது. ஏன்னா அது வந்து மகாலட்சுமி இருக்கிறது. அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ண கிழிஞ்ச துணியை கொடுக்கவே கூடாது. அது ரொம்ப ரொம்ப தப்பு. நம்ம அப்படி நான் கொடுக்கணும்னு நினச்சா புதுசாக வாங்கி கொடுக்கலாம். இல்லை நம்ம யூஸ் பண்ண துணியே நல்லா இருக்குது அப்படின்னா கொடுக்கலாம். எக்காரணம் கொண்டும் கிழிஞ்ச துணியை கொடுத்துறாதீங்க. தர்த்திரியம், கஷ்டம் எல்லாமே நமக்கு வந்து கடன், நோயின்னு ரொம்ப கஷ்டப்படும். அதனால் எக்காரணம் கொண்டும் கிழிஞ்ச துணியை தானமாக கொடுக்காதீங்க. முடிஞ்சால்